சாரி. பட்டாணி குஞ்சு. விபூதி அடித்தவள் பட்டாணி குஞ்சு. கை குச்சோட காதலனை கார்த்திகை மாசத்துக்குள்ள கழட்டி விட்டுருவேன் அப்படின்னு கை வைக்க சொல்லுது. சொன்ன மாதிரியே கார்த்திகை மாசத்துக்குள்ள கழட்டி விட்டல, நான் வரேன். பட்டாணி குஞ்சு. அப்படி சொல்லாத, நீ தகுதி இழந்துட்ட. ஓகே சந்தோஷ், நான் ஏன் கழட்டி விட்டேன்னு கேட்க மாட்டியா? முடிஞ்சதாவே இருக்கட்டும், எனக்கு எந்த காரணமும் தேவையில்ல, நான் வரேன். ஒரு நிமிஷம் சந்தோஷ், உன்னை கழட்டி விட்டேன்னு நினைச்சு நான் ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்றேன். இதுக்கு பாமடிப்பு கேட்கலான்னு போனா பாரபட்சமே பார்க்காம ஃபாதர் அடிக்கிறாரு. அட்லீஸ்ட் நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியாவது புண்ணியத்தை அடிக்கலாம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சந்தோஷ், ஏதாவது ஹெல்ப் என்ன கேளு, நான் பண்றேன். நீ எதுவுமே பண்ணாதான் எனக்கு ஹெல்ப் வேணாம். சந்தோஷ், அட்லீஸ்ட் நீ இப்ப என்ன பண்றேனாலும் சொல்லு, அதை கேட்டா நான் சந்தோஷமாயிக்கிறேன். ப்ளீஸ். சந்தோஷமா? நீயா சூனியவன வைப்ப. இருந்தாலும் சொல்லி தொலைறேன். இப்பதான் உன்னை விட்டு மூவ் ஆயிருக்கேன். ஒரு மூவில சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதை ஆடிஷன் அட்டன் பண்ண போயிருக்கேன். போயிட்டு வரேன். நீ போற காரியம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் சந்தோஷ். உன் மூஞ்ச பாத்திரம் எப்படி நடக்கும்? போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றியா? கண்டிப்பா சந்தோஷ், அதுக்கு தான் வெயிட் பண்றேன். சொல்லு, என்ன ஹெல்ப் வேணும்? நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ண போறேன். அது ஒரு சீன் பேப்பர். இதுல 2 கேரக்டர் இருக்கு. ஒரு கேரக்டர் நான் ப்ளே பண்றேன், இன்னொரு கேரக்டர் நீ ப்ளே பண்ணணும். உனக்கு 2 டைலாக் தான். அதை நீ ப்ளே பண்ணனா நான் நடிச்சு காட்டுறேன். எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இந்த ஹெல்ப் பண்ண பண்ணு. ஃபர்ஸ்ட் டைலாக் எந்த சொன்னா கேளு ரம்யா, பின்னாடி வராத. நான் கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணணும். ஐ லவ் யூ சந்தோஷ், நீ என்னை விட்டு போயிடாத. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ ப்ளீஸ் சந்தோஷ். ரியலி ஐ லவ் யூ சந்தோஷ். ஐ லவ் யூ சந்தோஷ், நீ என்னை விட்டு போயிடாத. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ ப்ளீஸ் சந்தோஷ். ரியலி ஐ லவ் யூ சந்தோஷ். இப்படிதான் அங்கிள் லவ் டச்சர் பண்ணிட்டு இருக்கா. மண்டபத்தை புக் பண்ணு சொல்றான் அங்கிள். நான் ஒரு கனவு நோக்கி போயிட்டு இருக்கேன். அதுல கல்லெறிய பாக்குறேன். நான் வரேன், பாத்துக்கோங்க. அங்கிள், வயசு பொண்ணு மேல கை வைக்காதீங்க, சொல்லி புரியுங்க.